இங்கே பாருங்க, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும், சுகர் மாத்திரை நிறுத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரை நிறுத்த முடியாது, இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. சரியா? நீங்கள் மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டை தான் சொல்லுது. ஸோ யார் பேலன்ஸ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம்னு அந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு எந்த புத்தகம் சொல்லுது? இந்த புத்தகம் சொல்லுது. கரெக்டா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணணுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.